Welcome to Professor Academy. So, web series on UGTRB and PGTRB ரெண்டுத்துக்குமே இந்த சிலபஸஸ் இருக்கு. 4 year series and 4 year transformation வந்து both UGTRBக்கும் PGTRBக்கும் இருக்கு. நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 to 15 லெக்சர்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்போதான் நீங்க புதுசா வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா ப்ளீஸ் ரெஃபர் ஃபார் த ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆல்சோ. ஏன்னா அந்த வீடியோல நம்ம நிறைய எல்லா சப்ஜெக்ட்ஸோட ரேல் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஸோ ஒரு 4-5 யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 யூனிட்ஸ் கிட்ட நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 4 இயர் சீரிஸோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இது வந்து யூஜிடிஆர்பிக்குமே இருக்கு, பிஜிடிஆர்பிக்குமே இருக்கு. ரெண்டு பேருக்குமே இது இருக்கக்கூடிய சிலபஸ் ஒரு காமன் சிலபஸ் தான். முதல்ல 4 இயர் சீரிஸ்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். இதுல இதுல ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா 50 ப்ராப்ளம்ஸ் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 50 ப்ராப்ளம்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான். இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷனோட அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ்க்கு எழுத ட்ரை பண்ணுவாங்க. a0 divided by 2 summation an cos n pi x divided by l plus bn sin n pi x divided by l ன்னு சொல்லி ஒரு இன்ஃபைனைட் சம் ஆஃப் சீரிஸ்க்கு எழுத ட்ரை பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா என்டையரா 0 to 2l என்ற ஒரு இன்டர்வலுக்கு இந்த மாதிரி டிஃபைன் ஃபார் த ஒரு 4 இயர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். இங்க அன்னோன் டேர்ம்ஸ்லாம் நீங்க யார் கவனிச்சீங்கன்னா நல்லா இந்த இடத்துல அன்னோன் டேர்ம்ஸ்லாம் இஸ் நத்திங் பட் a0 ஒரு அன்னோன் டேர்ம் அண்ட் a என்னன்றது ஒரு அன்னோன் டேர்ம், b என்னன்றது ஒரு அன்னோன் டேர்ம். இந்த மூணு அன்னோன் டேர்மையுமே தே வில் ஃபைண்ட் இட். அதை வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த a0 an bn கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிலர்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா என்னன்னா 1 divided by, அதாவது இங்க கொடுத்துக்கூடிய இன்டர்வல்ல ஆஃப் ஆஃப் த டொமைன். இங்க கொடுத்துற இன்டர்வல் ஆஃப் ஆஃப் த பாத்தீங்கன்னா l ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இன்டர்வல் ஓவர் 0 to 2l f of x dx. இது வந்து a0 ஓட ஃபார்முலா. அண்ட் an ஓட ஃபார்முலா 1 divided by l இன்டர்வல் ஓவர் 0 to 2 pi f of x sin n pi x divided by l. அதே மாதிரி bn ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்டர்வல் ஓவர் 0 to 2l, இது இங்க டொமைன் வந்து 0 to 2l எடுத்திருக்கோம். ஸோ 0 to 2l f of x cos n pi x divided by l dx. ஸோ இங்க மோஸ்ட்லி டொமைன்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா இது இன் ஜெனரல் இது வந்து 0 to 12 வச்சிருக்கேன். ஸோ இன் ஜெனரலா அதை பார்க்கறது டொமைன் எப்படி எடுத்துவாங்கனாக்கா இன்னும் ஜெனரலா பார்க்கறதுனா c to c plus 2l எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஜெனரல் டொமைன் இதே ஃபார்முலா c to c plus 2. இங்கேயுமே ஆஃப் ஆஃப் த பாயிண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா l தான் கிடைச்சிருக்கும். b minus a போட்டீங்க, b minus a divided by 2 போட்டீங்கன்னா இங்கேயுமே இந்த முன்னாடி மல்டிப்ளை பண்ணக்கூடியது யாரு பாத்தீங்கன்னா 1 by l தான் மல்டிப்ளை பண்ணிட்டு. ஸோ இங்க டொமைன்ஸ் எந்த மாதிரிலாம் நம்ம பிரிப்பாங்கனாக்கா ஒன்னு வந்து 0 to 2 பை பிரிப்பாங்க, ஒன்னு வந்து 0 to 2 பைன்றத மாதிரி டொமைனை பிரிப்பாங்க. அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னாக்கா -π to πக்கு டொமைனை பிரிப்பாங்க, -π to π டொமைனை பிரிப்பாங்க. இந்த இன்டர்வல் தான் மோஸ்ட்லி தே வில் ஆஸ்க் இட். ஓகேங்களா, இந்த இன்டர்வல் பேஸ் பண்ணி தான் நிறைய क्वेश्चंस இருக்கும். இத சரி இப்படி எல்லா ஃபங்க்ஷன் எழுத இப்ப இந்த ஃபங்க்ஷன் எழுத இதுதான் 4 இயர் சீரிஸ்னு சொல்லிட்டேன். இந்த 4 இயர் சீரிஸ்ல அன்னோன் டைம்ஸ் யாருன்னு கேட்டதுக்கு இந்த அன்னோன் டைம்ஸ்லாம் சொல்லிட்டோம். இதோட பர்பஸ் என்ன, இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 4 இயர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கூட நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஒரு இன்ஃபைனைட் சீரிஸோட சம் கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் ஃபைனலா ஒரு ப்ராப்ளத்தை நான் சொல்லுவோம் ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபைனைட் சீரிஸ சம் பண்றதுக்கு நீங்க யூனிட் 1ல ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. யூனிட் 1ல ட்ரிகனாமெட்ரி அண்ட் அல்ஜிப்ரால சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் தட் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நம்மளுமே இப்ப கம்மிங் வீக் நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்கமிங் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா யூனிட் 1 இருக்கக்கூடிய क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுல நம்ம இந்த சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸை பத்தி இந்த டீடைலா நான் சொல்றேன். சோ இங்க இந்த சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ்ல மூணு கான்செப்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து எக்ஸ்போனன்ஷியலோட ஐடியா, இன்னொன்னு வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷனோட ஐடியா அண்ட் சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் அதாவது x plus y the whole power n ஓட ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மூணு ஐடியா யூஸ் பண்ணி தான் சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் எங்கன்னா யூனிட் 1ல. ஸோ இதே மாதிரி இந்த 4 இயர் சீரிஸ்ல என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபைனைட் சீரிஸோட சம்ம கண்டுபிடிக்க முடியும். தட் வில் பி பாசிபிள். ஸோ இதை தாண்டி இந்த 4 இயர் சீரிஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பர்டிகுலரா 4 இயர் டிரான்ஸ்ஃபார்ம்ல நிறைய விஷயங்கள் இந்த 4 இயர் சீரிஸோட கான்செப்ட் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 4 இயர் சீரிஸ் ஐடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 4 இயர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எதுக்காகனா ஒரு பிடி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளத்தை
டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா சால்வ் பண்ணலாம். ஸோ அங்க நெறைய தியரி எது மூலியமா டெவலப் பண்ணியிருப்பாங்கனாக்கா, அந்த ஃபோரியர் சீரிஸ் மூலியமா தான் அந்த தியரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. மெனி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு ஃபோரியர் சீரிஸோட ஹெல்ப்ப ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இப்படி சரி எல்லா ஃபங்ஷனுமே இந்த மாரி எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த ஃபங்ஷன் சர்டைன் கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணிறணும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் இந்த ஃபார்மட்ல எழுத முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லா ஃபங்ஷனையும் இந்த ஃபார்மட்ல எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா, இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ எந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எழுத முடியும்? என்ன கண்டிஷன் அதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் டிரிச்லெட் கண்டிஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ சிங்கிள் வேல்யூடா இருக்கணும், சிங்கிள் வேல்யூ ஃபங்ஷனா இருக்கணும், அண்ட் ஜம்ப்டு டிஸ்கன்டினியூஸா இருக்கணும், அண்ட் டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்ஷன மட்டும் தான் இந்த இன்ஃபைனைட் சீரிஸ் நம்மளால எழுத முடியும். அதர்வைஸ் எழுத முடியாது. இத நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவை. ஸோ ப்ராப்ளத்துக்கு போறதுக்கு முன்னாடி பேசிக்கா ஃபோரியர் சீரிஸ்ல இந்த இவ்வளவுதான் தியரி. இந்த தியரி நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதுல மெயினா இப்ப என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு கவனிச்சீங்கன்னாக்கா இன்டகிரேஷன். இதோட எல்லா ஃபார்முலாலுமே நீங்க நீங்க ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏ நாட் என்ற ஃபார்முலாலும் சரி, ஏஎன் என்ற ஃபார்முலாலும் சரி, எல்லா ஃபார்முலையும் உங்களுக்கு மேஜரா என்ன ஆகுதுனாக்கா ஒரு இன்டகிரேஷனோட ஃபார்முலா தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இன்டகிரேஷன் யூஸ் பண்றதுக்கு இன்டகிரேஷனோட கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சா போதும். அதாவது ஈவன் ஃபங்ஷன், ஆட் ஃபங்ஷன் தான் எப்படி பண்றது? அண்ட் பேசிக் இன்டகிரேஷன் பெர்னாலிஸ் ஃபார்முலா என்ன? இத தெரிஞ்சாவே ஈஸியா கேன் சால்வ் ஃபார் த ஃபோரியர் சீரிஸ்ல சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு சால்வ் ஃபார் த சம் ப்ராப்ளம். இப்ப பாருங்க, இங்க டொமைன் வந்து 0 டூ 2π குடுத்திருக்காங்க. ஸோ 0 டூ 2π குடுத்ததுனால, இப்ப அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஏ நாட்ன்றது யாருன்னு கேட்கறாங்க. ஸோ ஏ நாட்டோட ஃபார்முலா நம்ம இப்ப தான் பார்த்தோம். ஐ ஜஸ்ட் ரிப்பீட் தட். வென்எவர் த டொமைன் வந்து 0 டூ 2π இருந்துச்சுன்னா, அப்ப இங்க ஆஃப் ஆஃப் த பாயிண்ட்ன்றது எல். அப்ப ஏ நாட்ன்ற ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை பை integral over 0 to 2pi f of x dx. இங்க f of x என்ற ஃபங்ஷன் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல f of x என்றது x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. பேசிக் இன்டகிரேஷன் அவ்வளவுதான். 1 by pi integral over 0 to 2pi x square dx. ஸோ ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 divided by pi x cube divided by 3 நமக்கு கிடைச்சிருக்கும். So 0 to 2pi now we can substitute. So as usual upper limit and lower limit substitute பண்ணா என்ன கிடைச்சிருக்கும் 8 pi cube கிடைச்சிரும். இங்க pi இருக்கு கேன்சல் ஆகும். So pi square divided by 3 that's it. So பேசிக்கா அவங்க இப்ப இங்க இருந்து क्वेश्चंस எந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னா அந்த a0 ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க, an ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க, and bn ஓட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க. அண்ட் இந்த ஃபோரியர் சீரிஸ் f of x என்ற எல்லா ஃபங்ஷனும் எழுத முடியுமா? இல்லனா அவங்க அந்த f of x கொடுத்துருவாங்க, உங்க கையில ஃபோரியர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல வந்து சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் எப்படி எழுதலாம்ன்றத கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கிளாஸ் நடத்தும் போது நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் ஆல்சோ பி நீடட். இந்த டெக்னிக் மூலமா நீங்க அதை கண்டுபிடிக்கலாம். அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏ நாட் ஏஎன் பிஎன் கையில கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபைனைட் சீரிஸோட சம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? மேபி ஐ வில் ஷோ ஃபார் எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து நான் அதோட பிடிஎஃப் நான் ஷோ பண்றேன். ஸோ இப்ப இங்க பாருங்க, இன் ஜெனரலா சி டு சி பிளஸ் 2 அப்ப இங்க நான் ஜெனரல் ஃபார்முலான்றது என்ன சொன்னு ரிப்பீட் பண்ணுங்க. ஐம் ஜஸ்ட் ஷோவிங் ஃபார் ஜெனரல் ஃபார்முலா ஏ நாட் டிவைடட் பை 2 சமேஷன் n equal to 0 to infinity an cos n pi x summation cos n pi x divided by L plus bn sin n pi x divided by L ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உங்களோட டொமைன் ஜென்ரலா போகும்போது சி டு சி பிளஸ் 2L கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ உங்களோட ஆஃப் ஆஃப் த பாயிண்ட் இந்த எல்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எல்னு கிடைச்சிச்சு. இங்க ஆஃப் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு லாம்டா டு லாம்டா அப்போ எல்ன்ற இந்த கேஸ் உங்களுக்கு கிடைச்சுன்னா பையன் கிடைச்சிடும். ஸோ எல் ஈக்குவல் டு பையன் கேன் போட்டீங்கன்னா ஒன்றா இருக்குன்னா அந்த பை கேன்சல் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டென்ஸ். ஸோ ஏ நாட் டிவைட் பை 2 அண்ட் ஏஎன் காஸ் என் பை எக்ஸ் டிவைட் காஸ் என்எக்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். ரீசன் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் எல் நமக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். தட்ஸ் பி. ஸோ இங்க எல்ன்றது உங்களுக்கு யாரை மீன் பண்ணுதுனாக்கா பையன்றதை மீன் பண்ணுது. ஸோ அகைன் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ நாட் டிவைட் பை 2 ஒரு ஜென்ரல் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல. ஒரு ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ நாட் என்றக்கூடிய அந்த ஃபார்முலா. ஸோ இப்போ தான் சொன்னோம் 1 டிவைட் பை 2π 1 டிவைட் பை பை 0 to 2π f of x dx. ஸோ இதுல அகைன் உங்களுக்கு இந்த ஏ இது உங்களுக்கு யார் வந்திருப்பான்னு பாருங்க. இது ஏஎன் என்ற ஃபார்முலா வந்திருப்பான். இது உங்களுக்கு யார் வந்திருப்பான்னா பிஎன் என்ற ஃபார்முலா. இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் இது சைன் கோர்மா காசு கோர்மா கொஞ்சம் ஒரு சில டைம் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம்.
பட் அது அந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஷன் ஆச்சுனாக்கா என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்ம்ல எழுதிருங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, சைன் என் பை எக்ஸ் இதுவா இருக்குமோ அப்படின்னு நான் எழுதிடுறேன். சைன் என் பை எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாக்கா ஏ நாட்டுன்றதுனா n இருக்கிறது 0 போகும். ஸோ n இருக்கிறது 0 போட்டால் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க இது. ஸோ 0 to 2 pi f of x sin 0 ஆயிடும். sin 0ன்றது உங்களுக்கு அது 0. அப்ப இன்டெகிரேஷன் ஆயிடுது 0 ஆயிடும். பட் நம்ம ஏன் நாட்ன்ற ஃபார்ம்ல தெரியும். அப்ப ஏன் கண்டிப்பா சைன்ல வராதுன்றத மைண்ட்ல வச்சு. அப்ப ஏன் இது சைன்ல வராது வந்தா அது தப்பாயிடுது. ஸோ ஏன் இது சைன்ல வந்தா தப்பாயிடுதுன்னா நம்ம சைன்ல போடும்போது நமக்கு என்னன்னாக்கா n equal 0 போட்டோம்னாக்கா we have wrong decision. ஸோ அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா cos n pi தான் வந்திருக்கும். இப்போ நீங்க cos n equal 0 அப்படின்னா cos 0 is nothing but உங்களுக்கு 1 வந்திருக்கும். அப்ப a நாட் என்ற ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் n வேல்யூ அதில் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏனுக்கும் பிஎனுக்கும் ஒரு சில டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப ஏன்ன்றது என்னன்னா 1 divided by pi f of x cos nx. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்னலிஸ் ஃபார்ம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுல மோஸ்ட்லி அவங்க எதை கேட்பாங்கனாக்கா இன்டெகிரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ இந்த இன்டெகிரேஷன் பேஸ் எதெல்லாம் இங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா மொத்தம் 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. வென்எவர் 0 to 2 இருக்கும். அப்போ வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா நிறைய கேஸ்ல இந்த பெர்னாலிஸ் இன்டெகிரேஷன் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பெர்னாலிஸ் இன்டெகிரேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்டெகிரல் e power ax cos bx sin bx ஓட ஃபார்முலா. இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பெருசா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலான்றதுனா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸோட ஜெனரலைசேஷன் தான். தட்ஸ் நத்திங் பட் பி ஆப்ஷன். இங்க v1 v2லாம் உங்களுக்கு தெரியும். v1ன்றது v ஓட இன்டெகிரேஷன், v2ன்றது v1 ஓட இன்டெகிரேஷன், சான்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். And Bernoulli's formula used many problems evaluating to find யார் நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணா ஏனையும் பிஎனையும் கண்டுபிடிக்கிறத நம்ம நிறைய இடத்துல ஃபைண்ட் பண்ணோம். இப்போ தான் சொன்னேன். ஸோ இங்கே மோஸ்ட்லி இந்த 3 ஃபார்முலா அண்ட் இது எப்படிலாம் டொமைன் வந்து 0 to 2 pi கேஸ்ல சப்போஸ் மைனஸ் பை டு பை அண்ட் மைனஸ் எல் டு எல்னா அப்போ என்ன யூஸ் பண்ணோம்னா ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த இன்டெகிரேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், 0 தெரியும். இதுவே ஈவன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா 0 to pi f of x dx எழுதுவோம். whenever the integration will be the function will be odd function or even function. ஸோ இந்த 4 ஃபார்ம்ல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ பெர்னாலிஸ் ஃபார்ம்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா போத் ஏஎன் பிஎன்ஏ நம்ம கண்டுபிடிக்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிரிச்லெட் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி f of xன்றது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்மள எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்மளோட இன்ஃபைனைட் சீரிஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நிறைய கண்டிஷன் இந்த டிரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாததெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி டிரிச்லெட் கண்டிஷன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் இந்த கண்டிஷன்ஸ் தான், இந்த 3 கண்டிஷனுமே. அதனால அவ்வளோ மேக்ஸிமம் மினிமம் கிடைக்கணும், இது நடக்கும். ஸோ காஸ் என் பையோட வேல்யூ ஏன் இது பர்டிகுலராக காஸ் என் பையோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த இன்டெகிரேஷன் நிறைய இடத்துல காஸ் என் பை சைன் என் பை எல்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஸோ அதனால காஸ் என் பை என்னோட வேல்யூலாம் கேட்டிருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் ஃபார் த ஏ நாட். ஸோ ஏ நாட்டோட ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் நத்திங் பட் இன்டெகிரல். இங்க என்ன டொமைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க டொமைன் கொடுத்துருக்கிறது வந்து மைனஸ் பை டு பை கொடுத்துருக்காங்க. அகைன் ஆஸ் யூஷுவல் இன் பிட்வீன் பாயிண்ட் 0 to pi. அதாவது மிட் பாயிண்ட்ன்ற கேஸ் என்னன்னா b மைனஸ் ஏ டிவைட் பை 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பை டிவைட் பை 2 இஸ் நத்திங் பட் பை தான் கிடைக்கும். அதனால நமக்கு பை போடும். ஸோ டொமைன் வந்து மைனஸ் பை டு பை அண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு நான் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இன்டெகிரேஷன் 0. ஸோ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன? அப்ப f of x equal to f of minus x போட்டா it be odd function or even function, it will be even function. f of x or f of minus x சேமா இருக்கிற பட்சத்துல then we can say that will be even function. அதுவே f of x minus times f of minus x சேமா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேரு we know the odd function also. எக்ஸாம்பிளுக்கு என்ன x ஸ்கொயர் எடுத்துங்க. f of x சேம் தான், f of minus x சேம் தான் ஈவன் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஆட் ஃபங்க்ஷனை ஜஸ்ட் x கூட எடுத்துக்கோங்க. sin x cos x இது எப்படி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க. இப்போ இங்க f of x என்ன கொடுத்துருக்காங்க? f of x is nothing but pi square minus x square கொடுத்துருக்காங்க. அப்போ f of minus x போட்டா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க, pi square minus x square மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் இன்டெகிரேஷன் 0 ஆகாது. பட் 2 times
0 to pi. அந்த லிமிட்டை நம்ம 0 to pi க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் இஸ் த கிவன் ஃபங்க்ஷன் இந்த சென்ஸ் pi ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணுங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணி நம்ம கிடைச்சிருக்கோம் pi ஸ்கொயர் dx மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 கிடைச்சிருக்கும். ஸோ லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னாக்கா 2 டிவைட் பை pi. ஸோ pi கியூப் மைனஸ் pi கியூப் divided by 3 கிடைச்சிருக்கும். So lower limit subtract பண்ணா obviously நமக்கு 0. So 2 by pi. So 3 pi square minus pi cube கிடைச்சிருக்கும். So it's nothing but 2 pi cube divided by 3. So cancel பண்ணீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். So 4 pi square divided by 3 தான் நம்மளோட ஆன்சர். So basic அந்த integrations நம்ம எதை கண்டுபிடிக்கிறன்றதுல நம்ம தெளிவா இருக்கும். So இப்பதான் சொன்னோம் odd function even function definition f of x equal f of minus x ன்னு போட்டா அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம் odd function சொல்லுவோம் even function சொல்லுவோம். So இங்க பாருங்க f of x even function இருக்கு. இந்த integration நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 times integral over 0 to a f of x dx னா எழுதலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் even ஃபங்க்ஷன் நம்ம இது எப்படி தனித்தனியா உடையல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா x ன்னு இருக்கு அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா cos x ன்னு இருக்கு. இது நீங்க எப்படி நீங்க கவனிக்கலாம் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் மாதிரியே கூட வச்சுக்கோங்க. இப்போ பிளஸ்ன்றது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க ஈவன் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணுங்க அண்ட் மைனஸ்ன்றது ஆட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஓகேங்களா நம்மளுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு பிளஸ் இன்ட்டு மைனஸ் தெரியும் மைனஸ் தெரியும். அப்போ ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா அது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான். ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒரு ஆட் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணா அகைன் நம்மளுக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கும். இதுவே ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணா அகைன் தட்ஸ் ஆல்சோ பிளஸ் தட் மீன்ஸ் வி கெட் ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஒவ்வொரு ஃபங்க்ஷன் f1 of x எடுத்து ஆடா ஈவனா பாருங்க f2 of x எடுத்து ஆடா ஈவனா பாருங்க அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தெரியும். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தெரியும். அப்ப ஒரு ஆடையும் ஈவனையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு பிளஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணா தட் வில் பி ஆட் ஃபங்க்ஷன். integral over minus a to a f of x dx. So f of x odd function இருந்தா அதோட integrations value என்னன்னு 0 ஆயிடும். Integration value will be 0. So f of x is an even function. Then integral over அப்ப எனக்கு என்ன இருக்கு by the formula படி a naught கூட formula படி minus pi to pi. இங்க என்ன கிடைச்சிருக்கும் 1 divided by pi f of x dx. இதுதான் a naught ஓட formula. நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ஆட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த மைனஸ் பை டு பை நம்ம எழுதிக்கும் 2 divided by pi integral of 0 to pi f of x எழுதிக்கலாம் f of x into dx. So we get the option for that last option. f of x is odd even function. அப்ப a என்னோட ஃபார்முலா என்ன இருக்கும்? இந்த a என்னோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் 1 divided by pi. சரி நீங்க ஒரு ப்ராப்ளத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் இந்த ஃபார்முலாஸ் எழுதும் போது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் மறந்துடாது. நம்ம எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா cos nx into dx. அப்ப ஈவன் ஃபங்க்ஷன் தான் இருக்கிற 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்தா we get the option for the C option. இப்போ ஆட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஆட் ஃபங்க்ஷன் இருக்கு a நாட். அகைன் இங்க பாருங்க a நாட்டோட ஃபார்முலா எழுதுங்க. உள்ள இருக்க லிமிட் இங்க whenever நம்ம இதை அப்ளை பண்ண முடியும்னா லிமிட் வந்து மைனஸ் a to a ன்னு வந்துருக்குனாப்பா அதர்வைஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ 0 to 2 ன்ற கேஸ்ல இங்க நம்ம அப்ளை பண்ணல. லிமிட் மைனஸ் a to a f of x dx ன்னு இருக்கு. f of x dx ன்னு இருக்கு. சப்போஸ் f வந்து ஆட் ஃபங்க்ஷன் இருக்கிற பட்சத்துல 0. f வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தா நம்ம இன்டகிரேஷன் 0 லாம் சொல்ல முடியாது. மேபி இன்டகிரேஷனோட ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 2 times 0 to a f of x into dx நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா சோ இங்க இப்போ ஆட் ஃபங்க்ஷன் இருக்கனால f of x ஆட் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இன்டகிரேஷன் கம்பல்சரியா நமக்கு இருக்கும்போது ஒரு 0 ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஆகும். f of x is odd function. Then a ன பத்தி நான் சொல்றேன். இப்போ a னோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன தெரியும் நல்லா கவனிங்க. 1 divided by pi integral over minus இங்க டொமைன் as well as minus pi to pi கொடுத்தா otherwise நம்மளால யூஸ் பண்ண முடியாது. f of x into cos nx. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம்னு. ஸோ cos nx நமக்கு cos ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தெரியும். இப்போ f of xன்றது கூட ஒரு ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அப்ப இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டகிரேஷன் எடுக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இன்டகிரல் பார்ட்டுக்குள்ளார மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஒன்ஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்ட அப்புறம் தான் we are making for the integration.
ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா இன்டகிரேஷன்ஸ் பண்றோம். ஸோ அதனால இப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா, மைனஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப இன்டகிரேஷனோட வேல்யூ டெஃபினைட்டா இட் இஸ் 0. ஏன்னா உள்ளார இருக்கக்கூடிய ஃபங்ஷன் டோட்டல் ஃபங்ஷன் ஆட் ஃபங்ஷனா இருக்கும்போது டைரக்ட்டா வி கேன் டெல் அபௌட் தி ஏனோட கோஎஃபிஷியன்ட் பத்தி நான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு ஈவன் ஃபங்ஷன் தான். ஸோ 2 டைம்ஸ் இன்டர்வல் ஓவர் 0 to a f of x ஸ்கொயர் இன்டு dx ன்னு சொல்லிருக்கேன். இது டைரக்ட் ஃபார்முலா. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபோரியர் சீரிஸ் நீங்க பெருசா நம்ம எதிர்பார்க்கலாம் தேவையில்ல. அதோட பேசிக் ஐடியா அண்ட் சம் ஆஃப் இன்ஃபைனைட் சீரிஸ் இதை தெரிஞ்சாவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ f of xன்றது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் f of xன்றது தென் f of x can be expanded as a inner series expansion இருக்கும். ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கட்டும். இப்ப கவனிங்க. அப்ப a நாட் என்ற வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா 1 divided by pi integral over minus pi to pi f இங்க ஆக்சுவல் டொமைன் கொடுக்கல, டொமைன் கொடுத்திருக்கணும். அது வைஸ் தப்பு தான். ஸோ minus pi to pi and f of x dx நம்மளுக்கு தெரியும் ரைட்டுங்களா? ஸோ அப்ப இங்க உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனால நம்ம எப்படி எழுதிக்கணும்னாக்கா 2 divided by pi integral over 0 to pi f of x dx. நல்லா புரிஞ்சுங்க. இங்க ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான். மேபி 0 கிடைக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம நான் 0 கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 0 கிடைச்சாலும் தப்புலாம் கிடையாது. பட் நான் ஒர்க் அவுட் பண்ணாம நல்லா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி an என்ற ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 2 divided by pi. சரி, லெட்ஸ் ரைட் இட் ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப். உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா 1 by a னோட ஃபார்முலா 1 by pi integral over minus pi to pi f of x into cos nx dx ன்னு இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். இவனும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கும்? ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்ப இதுவுமே எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இங்கேயும் 0 ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. மேபி ஆகலாம். பட் கண்டிப்பா 0 ஆகணும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஈவன் ஃபங்க்ஷனுக்கு இது நான் 0 எல்லாம் கிடைக்கும். பட் bn உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ 1 divided by pi integral over minus pi to pi f of x into sin nx dx இருக்கு. இவன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இந்த f of x என்றவன் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணா டெஃபினட்டா ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்னல் பார்ட் ஆட் ஃபங்க்ஷன் இருந்தா அப்ப b என்ற ஃபேக்டர் எனக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப இந்த a நாட்டையும் இந்த a சால்வ் பண்ணா இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு எதுல கிடைச்சிருக்குன்னு பாருங்க. கொசைன் தான் a நாட்டு a இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடும். வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். நமக்கு வந்து காஸ்ட்லியரா சைன்ல இங்க வராது. a நாட்டும் a ஒரு ஃபைனைட் இன்டர்வல் தான் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா we get some value. பட் a நாட் ஒரு நான் ஜீரோ வேல்யூ கிடைக்கும். a நாட்ன்றது எனக்கு நான் ஜீரோ வேல்யூ கிடைக்கும். அட் b நாட்ன்றது a என்னன்றது நான் ஜீரோ வேல்யூ கிடைக்கும். அப்ப இத கொண்டு போய் நான் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணனா f of x என்ன கிடைச்சிருக்கு அப்புறம் a நாட் divided by 2 plus summation an cos nx plus bn கண்டிப்பா இந்த இடத்துல 0 ஆயிடும். அப்ப இந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு எதுல இருக்குன்னு பாருங்க. இப்படி கொசைன் டெர்ம்ஸ்ல இருக்கு. இது ஏன் இவ்வளவு எக்ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்றேன்னாக்கா இதுல இருந்து இப்ப நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதுல இருந்து மட்டும் 10 கொஸ்டின் இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த தியரி ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டா தான் இதுக்கப்புறம் உடைய ப்ராப்ளம் சொல்ல புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷன் இப்ப இதுவே நீங்க அப்படியே f of x ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால bn 0 ஆயிடுது. இதே f of x வந்து ஆட் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு யாரு 0 ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். இல்லைன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஏ நாட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஏ என்ன கிடைச்சிருக்கு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னாக்கா யூ கெட் த ஆன்சர் ஆல்சோ. இப்ப கவனிங்க f of x ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? f of x ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப bn இப்பதான் நமக்கு சொன்னோம். bn கண்டிப்பா that nothing but 0. We are just finding for the bn ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா 0 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். f of x ஆட் ஃபங்க்ஷனா இருக்கு. அப்ப என்ன ஸ்டேட்மென்ட் எழுதவே நம்ம அங்க சொன்ன அதே விஷயம் தான். ஆட் ஃபங்க்ஷன்றதுனால a நாட் உங்களுக்கு கண்டிப்பா 0 ஆயிடும். பிகாஸ் a நாட்ன்றது உங்களுக்கு யாருன்னா minus pi to pi f of x மட்டும் தான் இருக்கு. சோ கண்டிப்பா this is nothing but இது ஆட் ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் 0. இப்ப an ன்றோட ஃபார்முலா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா f of x into cos nx dx ன்னு இருக்கு. இவன் நம்மளுக்கு ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், இவன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். அப்ப டோட்டலா உங்களுக்கு ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த இன்டகிரேஷன் 0. அப்ப யாரு மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருந்தா bn மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்ப bn மட்டும் தான் நான் ஜீரோனா உங்களோட இன்ஃபைனைட் சீரிஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? f of x நம்ம எப்படி எழுதிருக்கோம்? a நாட் divided by 2 அது 0 plus summation an into அதுவும் 0
பிளஸ் bn sin nx மட்டும் தான் கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய இன்ஃபைனைட் சீரிஸோட டேர்ம்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா சைன் சீரிஸை பேஸ் பண்ணி இருக்கும். f of x equal to x, it be odd function, definitely it be odd function because f of x so is x, f of minus x பார்த்தீங்கன்னா minus x கிடைச்சிருக்கும். So minus times minus f of x பண்ணா x. This is nothing but f of x equal இருக்கு. So அதனால it be odd function. And f of x equal to x. So then a not a னு கண்டிப்பா காணலாம். So odd function இருந்தா இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் odd function இருந்துச்சுன்னா கண்டிப்பா a not a னு 0. Whenever the domain ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய மிஸ் பண்ணோம்னாக்கா டொமைனை கொண்டு போயிட்டு எப்பயுமே 0 to 2 பை கொடுத்து அதாவது -π to π எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. சம்டைம் தே மே பி given for the 0 to 2 பை 0 to 4 அந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால டொமைன் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்கணும். இங்க டொமைன் நம்மளுக்கு அந்த டொமைன் கொடுத்தனால we can use it. So f of x is the function. f of x can be expressed as sin series. அதாவது sin series மட்டும்தான் எழுத முடியுது. இப்ப அதாவது இதோட நெகேஷன் பார்ட். இப்ப நம்ம இங்க பார்த்தோட நெகேஷன் பார்ட். உங்களால sin series மட்டும்தான் எழுத முடியுதுனாக்கா அப்ப அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு யாரா இருந்திருக்கணும்? கண்டிப்பா ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன் இருக்கும்போது தான் a நாட்டும் 0, a னும் 0, bn மட்டும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி f of x உங்களுக்கு கொசைன் சீரிஸ் சொன்னா அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு யாரா இருக்காங்க? ஈவன் ஃபங்க்ஷன் தான் இருந்தாகும். சோ அததான் இங்க ரெண்டு क्वेश्चंஸா கொடுத்திருக்கோம். நீங்க நம்ம புரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் क्वेश्चंஸா நம்ம பார்க்கும்போது இன்னும் அது நம்மளுக்கு மறக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேலிடா உட்கார்ந்திருக்கும். தட்ஸ் would be the given for the concept. சோ ஆட் ஃபங்க்ஷன் இருந்தாதான் a நாட் a னு 0 ஆயிடும். தென் bn மட்டும் கிடைக்கும். sin எக்ஸ்பென்ஷன்லாம் வந்திருக்கும். சோ அப்ப 25th வந்து சோ மாடுலஸ் ஆஃப் sin x. சோ இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இல்ல ஆட் ஃபங்க்ஷனா? சோ நீங்க மாடு வந்தாவே உங்களுக்கு ஆட் தான், இது ஈவன் தான். பட் இருந்தாலும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா sin x பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா அது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தெரியும். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா sin x மாடுலஸ் கொடுத்திருக்காங்க. சரி f of minus x ன்றது போல யாருக்கும் f of minus x ன்றது என்னன்னா sin of minus x. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா sin of minus x ன்றது minus sin x ன்னு எழுதிக்கலாம். This is nothing but sin x மட்டும் கிடைச்சிடும். மாடுலஸ் at be same. So that will be நான் என்ன சொல்ல முடியும்னாக்கா அப்ப f of x உம் f of minus x உம் எனக்கு ஈக்குவலா இருக்கு. Then we can say that b even function. இதோட பிக்சர் எப்படி வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா sin function பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது இப்படி வரும். இது வந்து sin function உடைய வேவ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? இது வந்து just sin x. இதே நீங்க மாடுலஸ் எடுத்தவங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்க மாடுலஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே பிரேக் ஆகாது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதை வச்சு நீங்க இப்ப ரியல் அனாலிசிஸ்ல டிஃபரன்ஷியேஷன் நம்ம பார்க்கணும்னா சொல்லுங்க ஷார்ப் எட்ஜஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கிடையாதுன்னு சொல்லிடணும். அப்ப இங்க எவ்வளவு ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கிடைக்குது எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்குதோ அந்தந்த பாயிண்ட் அதாவது 0, π, 2π, 3π, 4π இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யார் கிடையாது டிஃபரன்ஷியல் பாயிண்ட்ஸ் கிடையாது. இது நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ரிலேட்டட்ல அந்த ஷார்ப் எட்ஜஸ் மூலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை ரீகால் பண்ணிக்கலாம். sin x will be differentiable. ஆனா modulus of sin x வந்து எல்லாத்தையும் டிஃபரன்ஷியல் கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா we get the many sharp edges. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நிறைய ஷார்ப் எட்ஜஸ் இருந்துச்சு. பையில 2π, 3π, nπ. சோ அப்ப இன்ஜெனரலா nπ ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்சோ பி சேம் திங். ஓகேங்களா? இப்படி இது வந்து மாடுலஸ் ஆஃப் sin x. அப்ப இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஷியபிள் கிடையாது. and f of x equal to minus x and domain இப்ப பிரிச்சிருக்காங்க ஃபங்க்ஷனை பிரிச்சிருக்காங்க f of x equal to minus x உங்களுக்கு டொமைனா கொடுத்திருக்காங்க minus π less than x less than 0 and இன்னொரு டொமைனா 0 strictly less than x strictly less than π கொடுத்திருக்காங்க. இங்க என்ன போற ஃபங்க்ஷன் x ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இப்ப ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. அப்ப a நாட் என்ற ஃபார்ம் என்ன பண்ணலாம் as usual 1 divided by π interval 0 to minus π to π இருக்கும். இப்போ நீங்க இந்த டொமைனை பிரிச்சீங்க minus π to 0ல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா minus x கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அடுத்த டொமைன் என்ன கொடுத்திருக்காங்க 0 to πல உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க x என்ற ஃபங்க்ஷன் கொடுத்து dx மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சோ that's it. நீங்க இன்டகிரேஷனோட பேசிக் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம்ப்பா. a to b f of x ன்னு வச்சுக்கலாம். இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னாக்கா this is also equal to இது உங்களுக்கு யாருக்கு ஈக்குவல் பண்ணா minus b to a f of x. அதாவது நீங்க இன்டகிரேஷனோட லிமிட்டை நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா ஒரு மைனஸ் பண்ணிடலாம்.
நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்ட்டா கூட இன்டகிரேட் பண்ணிக்கிட்டு யூ கேன் சப்ஸ்டிட்யூட் ஃபார் தி அப்பர் லிமிட், லோயர் லிமிட். இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டீஸஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். சோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா -x² divided by 2. So lower limit என்ன upper limit என்ன சப்ஸ்டிட்யூட். lower limit என்னது -5 and upper limit 0. இங்க உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா x²/2. இங்க lower limit என்னன்னா 0 and upper limit 5. So lower limit upper limit ப்ராப்பரா சப்ஸ்டிட்யூட் பண்ணி that will be enough. So first நான் upper limit சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get 0. மைனஸ் என்ன ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் இருக்கும். இங்க நான் -5 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ அதனால எனக்கு என்ன கிடைச்சிரும் +π² divided by 2 plus π² divided by 2. So அப்ப π² கிடைச்சிரும். அப்ப டோட்டலா உங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 5 மட்டும் கிடைச்சிரும். So next f of x அதே क्वेश्चन தான். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? அதே क्वेश्चन பி சேம். அவங்க b என்ன கேக்குறாங்க? அப்ப நீங்க b என்ன கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணனும்னாக்கா 1 divided by 5. இங்க எனக்கு ரெண்டு இன்டகிரேஷன் தான் இருக்கு. So first என்னன்னா integral over 0 -π to 0 f of x ன்றது -x and உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இது வந்து b என்ன கண்டுபிடிக்க. So b என்ன கண்டுபிடிக்க நம்ம யாரை யூஸ் பண்ணோம்னா sin nx சூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? sin nx dx plus integral over 0 to pi x times sin nx dx. So இதெல்லாம் நீங்க பெர்னாலிஸ் ஃபார்முலா பண்றதா ரொம்ப ஈஸியானது. பெர்னாலிஸ் ஃபார்முலா ஒரு ஒன் லைன்ல எழுத ட்ரை பண்ணுங்க. அதாவது udv னா udvன்றது எப்படி எழுதலாம் பாருங்க. uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 and so on. So நீங்க அதை எழுதும் போது கரெக்டா எழுதிக்கீங்க. எழுதிட்டீங்கன்னா that will be easy. ஓகேங்களா? So first இங்க கவனிங்க. uன்றது நான் யாருன்னு பார்க்கறேன். So uன்றது -x ரைட்டுங்களா? uன்றது -x. அப்ப vன்றது என்னன்னா sin nx ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணனும். sin nx ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சுனாக்கா minus of cos nx divided by n ன்னு கிடைச்சிருக்கும். ரைட்டுங்களா? மைனஸ் u டேஷ்ன்றது என்னன்னா இந்த x ஓகேவா -x ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். -x ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணா -1. and v1ன்றதுனா இந்த cos ஒரு டைம் இன்டகிரேட் பண்ணனும். cos இன்டகிரேட் பண்ணா இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் sin nx divided by n ஸ்கொயர் ன்னு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க லோயர் லிமிட் என்ன -π to 0 இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனுக்கு. as well as second integration நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். So second integration நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி x வச்சுக்க போறோம். and sin integrate பண்ணா we know that minus cos nx divided by n ன்னு கிடைச்சிருக்கும். ஒரு ஃபார்முலா படி மைனஸ் and x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 ன்னு கிடைச்சிருக்கும். and இதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா cos இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin. So sin nx divided by n square. So lower limit 0 and upper limit 1. So cos nπ ஓட வேல்யூ we know that -1 whole power என்ன தெரியும். cos 0 வேல்யூ 1, sin nπ 0, sin 0 also 0. So அப்ப அதுதான் நமக்கு நீங்க அதெல்லாம் என்டையர் டீடைல் எழுதாம எந்த இடத்துல 0 இருக்கோ அது நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க x இருக்கு. சோ அதனால டைரக்டா இது 0. ஃபர்ஸ்ட் ஒன்னு நமக்கு கண்டிப்பா 0 ஆயிட போறோம். cos வேலைன்னு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது மைனஸ் இங்கேயுமே பாருங்க sin 0 0. சோ அப்பர் லிமிட் என்டையர் 0. இப்போ நான் லோவர் லிமிட் போடுறேன் ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிருக்கும். x பதிலா -π சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு +π கிடைச்சிருக்க போறோம். சோ இங்க ஒரு மைனஸ் இருக்கா. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். cos nπ ஓட வேல்யூ என்ன தெரியுமா? -1 whole power n divided by n தெரியும். sin nπ ஓட வேல்யூ 0. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட வேல்யூ. and இங்க as well as இங்க அப்பர் லிமிட் π ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. மைனஸ் π cos nπ ஓட வேல்யூ என்ன -1 whole power n divided by n. So இங்க sin nπ 0 and lower limit சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதுவும் 0. So இத கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 0 ஆன்சர் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இதை நீங்க ஓரளவுக்கு நம்மளால we can write the answer proper. கொஞ்சம் இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாவே போதும். நமக்கு அந்த இன்டகிரேஷன் நம்ம பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் ஈஸியா வேலை. So as usual f of x வந்து ஆட் ஃபங்க்ஷன் தான் லிமிட் மைனஸ் அங்கேயே வேற ஏதாவது லிமிட் கொடுத்துருக்குன்னா -π to π னே பழகணும் அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் லிமிட் வந்து 0 to 2 கூட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட L ஓட வேல்யூ 1. சப்போஸ் 0 to 4 கொடுத்தாங்கன்னா அப்போ உங்களோட L ஓட வேல்யூ 2. ஸோ என்ன கொடுக்குறான்னாலும் நீங்க b - a divided by 2 இதுதான் உங்களோட L ஓட வேல்யூ மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் அவன் டொமைன் வந்து -3 to 6 கொடுக்கலாம்னு வச்சுங்க. ஏன்னா ஒரே காமனா யூனிஃபார்மா தான் கொடுக்காம இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அப்படி டொமைன் கிடைச்சிருக்குனாக்கா
6 + 3 divided by 2 நமக்கு அதுதான் உங்களோட L ஓட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே காமனா குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நான் யூனிஃபார்மா கூட குடுக்கலாம். டசன்ட் மேட்டர் அட் ஆல். பட் அதுக்கு தான் ஜெனரல் ஐடியாஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இட் பி ஈஸி. The value of the Fourier series coefficient gain of in the series expansion of cosine series of sin x. So sin x ஓட தான் கேக்குறாங்க. So sin x ன்றது நமக்கு தான் தெரியும். இங்க பாருங்க இப்ப டொமைன் பிரிச்சிருக்காங்க. இப்ப 0 to π தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னோட L ன்றது என்ன நான் சொல்லிருந்தேன் π - 0 divided by 2 ன்னு கிடைச்சிருக்க போறோம். அப்ப நீங்க ஃபார்முலா எழுதுனீங்கன்னா எப்படி எழுதிருப்பீங்க? a0 என்ற ஃபார்முலா 1 divided by L நம்ம ஜெனரல் ஃபார்முலா எழுதலாம் 1 divided by L 0 to அவன் என்ன டொமைன் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா? அவன் கொடுத்திருக்கிற டொமைன் அப்படி எழுதிக்கீங்க. வேணா c to c + 12 கூட c to c + 12 என்ன டொமைன் கொடுத்திருக்காங்க அந்த டொமைன் எழுதிக்கீங்க. அதுக்கு அடுத்து என்ன எழுதுனாக்கா f of x dx. இங்க அப்ப கொடுத்திருக்கிற டொமைன் என்னன்னாக்கா இங்க நம்ம L கண்டுல π by 2 அப்புறம் இந்த இடத்துல இங்க 2 π இருக்கும் ஓகேங்களா? சோ 0 to π. ஆஃப் ரேஞ்ச் கொடுத்தாவே நம்ம ஆஃப் ரேஞ்ச்ன்றது வேறங்க. ஆஃப் ரேஞ்ச்ன்றது ஆஃப் ரேஞ்ச்ன்றது அது வேற மாதிரி கான்செப்ட் இருக்கும். இந்த ஆஃப் ரேஞ்ச்லாம் கிடையாது. டைரக்ட் क्वेश्चन தான். சோ f of x ன்றது sin x. சோ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. சோ 2 total by π. sin இன்டகிரேட் பண்ணா we know that cos x அப்ப 0 to π ன்னு இருக்கு. சோ 2 total by π. sin இன்டகிரேட் பண்ணோம் யா. So minus cos pi minus cos of 0. So உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா minus cos pi ன்றோட வேல்யூ மட்டும் தான் minus cos pi யோட வேல்யூ வந்து -1 கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? cos pi யோட வேல்யூ -1. சோ இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் பிளஸ் ஆயிடும். கரெக்ட்? கொஞ்சம் தெளிவா புரியுது. ஃபர்ஸ்ட் மைனஸ் cos of pi. சோ ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் ஆயிடும். cos of 0 கிடைச்சிருக்கும். So cos 2 divided by pi minus cos pi யோட வேல்யூ -1 and cos 0 வேல்யூ 1. So உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அப்ப 2 கிடைச்சிருக்கும். So 2 into 2 4 divided by pi. உங்களோட ஆப்ஷன் வந்து A ஆப்ஷன். So லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுனால ஒரு மைனஸ் வரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு பிளஸ் ஆயிடும். as well as இங்கேயுமே அவன் என்ன கேக்குறானா sin எக்ஸ்பான்ஷனோட b யோட கோஎஃபிஷியன்ட். So b யோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் தெளிவா எழுதுங்க. 1 divided by L ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கும் π by 2 0 to L f of x அதாவது sin x f of x sin x தான் b ன்னு சொல்லிருக்காங்க. அது எனக்கு என்னன்னா sin அதுவே எனக்கு sin x sin nx தான் ரைட்டுங்களா? into dx. So sin x into sin nx dx இருக்கு. So இது உங்களுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. Again we are going to make the integration. Integration ப்ராப்பரா பண்ணா போதும். இந்த இடத்துல உங்களுக்கு π இருக்கு ஓகேவா? 0 to pi sin x f of x வந்து sin x ஓகேங்களா? அண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்புறம் bn sin nx into dx நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ an bn இதெல்லாம் ஒரே ஐடியா தான். இது as usual again நம்ம இன்டகிரேஷன் தான் இதெல்லாம் பண்ண போறோம். இங்க நீங்க யாரை யூஸ் பண்ணணும்னாக்கா இப்ப sin a into sin b யோட ஃபார்முலா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் எழுதுங்க. அந்த எக்ஸ்பென்ஷன் எழுதி then you can find out the integration. Take the exercise. 1 or 2 ப்ராப்ளம் நீங்க உங்களோட ஓன் இண்டிவிஜுவலா ட்ரை பண்ணுங்க. ஸோ அகைன் இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். f of x equal sin x இருக்கு. இங்க டொமைன் மாத்திருக்காங்க. டொமைன் கரெக்டா பாத்தீங்கன்னா டொமைனுக்காக வேணா சொல்றேன். ஸோ இங்க டொமைன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0 to π. ஆஃப் ரேஞ்சுன்னு கொடுக்கலப்பா. ஆஃப் ரேஞ்ச் கொடுத்தா அதோட ஃபார்முலா வேற. இங்க ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கல. ஸோ 2 divided by π into 0 to π என்ன கிடைச்சிருக்கும் sin x dx அவ்வளவுதான். ஸோ sin x dx sin x இன்டகிரேட் பண்ணா ஸோ 2 divided by π sin x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா minus cos x ஸோ 0 to π அதே ஆன்சர் தான். உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 2 divided by π. So again we get the 4 by π. So even function இருக்கும்போது 2 times 0 to 1 f of x dx. இந்த ஃபங்க்ஷன் பேர் f of x equal to minus times f of minus x கொடுத்திருக்காங்க is nothing but will be odd function ஓட definition.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கு. அப்போ ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும்போது அந்த சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்ல ஏ நாட்டோட வேல்யூஸ் உங்களால என்ன சொல்ல முடியும்? ஸோ ஆட் ஃபங்க்ஷனா இருக்கு. ஏ நாட்ன்றது உங்களுக்கு என்ன தெரியுமா? இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்க டொமைன் வந்து இங்க கொடுக்கல, ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும் மைனஸ் பை டு பை கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுனாக்கா அது பீஸ் செய்யும். அதே கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அங்கே சைன் டைம் மட்டுமா இருக்கும், காஸ் டைம் மட்டுமா தான். இது சீரிஸ் எக்ஸ்பென்ஷனாக கொடுக்கலாம், இல்லைனா வெறும் ஜஸ்ட் சைன் டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைன்ன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர் இயர் சீரீஸ்ல கேட்டா எந்த மாதிரிலாம் கேட்கும். இப்போ இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் சீரிஸ் இருக்கு, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, மொத்தம் 3 கான்செப்ட்ஸ் இருக்கு ரைட்டுங்களா. ஃபோர் இன்டகிரேஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ இந்த 3 கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 8 or 9 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, ஃபோர் இயர் சீரிஸ்னு ஒரு 3 கொஸ்டின், அந்த 3 கொஸ்டின் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால எல்லா விதமான காம்பினேஷன்ஸுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ கொஸ்டின் மார்க் ரிப்பீட்டேஷன் வந்து இட் பி ரிப்பீட்டட். பட் அந்த இடத்துல டேர்ம்ஸா கொடுத்ததை இங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா லெட்டர்ஸான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நம்மளால ஏ நாட் கண்டுபிடிக்க முடியும், தட் வில் பி நான் ஜீரோ. அண்ட் ஏன் கண்டுபிடிக்க முடியும், தட் வில் பி நான் ஜீரோ. பட் பிஎன் கம்பல்சரி ஜீரோ டைம். இது ஆட் ஃபங்க்ஷன் தான், உங்களால் பிஎன் மட்டும் தான் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்க. பிஎன் ஆட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா we can find only for பிஎன் because ஏஎன் நாட் அண்ட் ஏஎன் will be zero. இன்டகிரேஷன் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது will be zero function. ஸோ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் எந்த டொமைனுக்கு மட்டும் தான் நீங்கள் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் அப்ளை பண்ண முடியும்னா ஒன்லி ஃபார் த மைனஸ் பை டு பை ஆர் மைனஸ் டூ டு டூ. ஸோ மைனஸ் ஏ டு ஏ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பை டு பை இருக்கு, மைனஸ் பை டு பை இருக்கு. திஸ் வில் பி ஈவன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. அப்ப இந்த எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும் அந்த இடத்துல நமக்கு என்ன கிடையாதுன்னா டிஃபரன்ஷியல் கிடையாதுப்பா. கண்டினியூட்டி உங்களுக்கு பிரச்சனை பண்ணாது, பட் டிஃபரன்ஷியல் கிடையாது. நான் ஏன் டிஃபரன்ஷியல் எங்கே சொல்றேன்னாக்கா ஆக்சுவலி ஃபோரியர் சீரிஸ்க்காக சொல்லல, ரியல் அனாலிசிஸ்ல நம்ம ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் பத்தி படிச்சிருக்கோம். அந்த இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அட் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோல இட் நாட் பாசிபிள் ஃபார் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. லெஃப்ட் அப்ரோச்சஸ் ரைட் அப்ரோச்சஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸிட் ஆகும். லெஃப்ட் அப்ரோச்சஸும் எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ அண்ட் எஃப் டே லிமிட் எக்ஸ் அப்ரோச் டு ஜீரோ. லெஃப்ட் அப்ரோச்சஸ் அண்ட் ரைட் அப்ரோச்சஸ் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா நாட் ஈக்குவலா இருக்கும். லெஃப்ட் அப்ரோச்சஸ் ரைட் அப்ரோச் சேம் ஆனா அந்த பாயிண்ட் டிஃபரன்ஷியல் கிடையாது. இங்கே டிஃபரன்ஷியல் கிடையாது, பட் இட் வில் பி ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஏ நாட்டோட வேல்யூஸ் இப்போ அவங்க கொடுத்த வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்னா ஓகேங்க, டொமைன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 டிவைடட் பை எய்தர் நமக்கு என்ன பண்ணுவோம் 1 டிவைடட் பை பை மைனஸ் பை டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி கொடுத்தாலும் அவங்களோட ஆப்ஷன் கரெக்ட். பட் இங்க மைனஸ் பை டு கொடுக்கல. ஸோ அப்போ ஜீரோ டு பைன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பத்தி உங்களால் என்ன சொல்ல முடியும் பர்டிகுலர் டொமைன் கேட்டீங்கன்னாக்கா வில் பி ஈவன் ஃபங்க்ஷன் உங்களால் சொல்ல முடியும். பிகாஸ் ஏ நாட்டும் ஏன்னு தான் நான் ஜீரோ இருக்கு. இந்த இன்டகிரேஷன் ஃபார்ம்ல ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்கப்பா. இந்த இன்டகிரேஷன் ஃபார்ம்ல வந்து சம்டைம்ஸ் ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன்ல பெர்னாலிஸும் இவனையும் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபார்ம்ல வந்து இன்டர்வல் இ பவர் ஏஎக்ஸ் காஃப் பிஎக்ஸோட ஃபார்ம்ல வந்திருக்கும். அந்த இடத்துல இந்த ஏ அண்ட் பி மட்டும் தான் ஒரு சேஞ்ச் ஆகும், மற்றபடி எவ்ரிதிங் இஸ் சேம். இன்டர்வல் ஓவர் சி டு சி பிளஸ் 2x காஸ் ஸ்கொயர் nx. ஸோ காஸ் ஸ்கொயரை எப்படி பிடிக்கலாம், காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி. இங்கேயுமே என்னன்னா அகேன் காஸ் ஏ அங்கே எப்படி நம்ம சைன் ஏ இன்ட்டு சைன் பி சொன்ன மாதிரி காஸ் ஏ இன்ட்டு காஸ் பியோட ஃபார்ம்லாம் எழுதுங்க. காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்ம்ல எக்ஸ்பென்ஷன் எழுதுங்க. அந்த ஃபார்ம்ல எக்ஸ்பென்ஷன் எழுதி then you can make the integration. அந்த 4 ஃபார்ம்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அந்த 4 ஃபார்ம்ல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. அந்த காம்பினேஷன்ஸ் மூலமா சால்வ் பண்ணுங்க, யூ கெட் தி ஆன்சர் ஃபார் சி ஆப்ஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ், டைரக்ட் இன்டகிரேஷன் ஃபோரியர் சீரிஸ்க்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நான் விட்டுட்டேன். இது ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தான். இது நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா டு ஃபைண்ட் தட் இது யார் அவங்க கேட்டிருக்கான்னு பாருங்க. பி என்ன கேட்டிருக்காங்க அர்த்தம். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க யாரை கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதோட இன்டகிரேஷன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா அகைன் பெர்னாலிஸ் யூஸ் பண்றதுதான் ஈஸி. ஸோ இன்டகிரல் யூடிவியோட ஃபார்ம்லா யூஸ் பண்ணுங்க, தட் பி ஈஸியஸ்ட். ஸோ 1 டிவைடட் பை பை எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n கிடைச்சிருக்கும். அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2x, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், இதை இன்டகிரேட் பண்ணோம். ஸோ மைனஸ்
காஸ் இன்டெகிரேட் பண்ணா sin nx டிவைடட் பை n ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். அகைன் இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் பிளஸ் 2. ஸோ சைன் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் இங்கே மைனஸ் பிளஸ் ஆகிடும் காஸ் nx டிவைடட் பை n கியூப். தட்ஸ் இட். ஸோ லோயர் லிமிட் என்னன்னா 0 0. இந்த மாதிரி நீங்க ஒரே ஸ்டெப்ல எழுதணும். உட்காந்து யூவில நீங்க எழுதிட்டீங்கன்னா இட் வில் டேக் டைம். அதனால டைரக்டா எழுத ட்ரை பண்ணுங்க. தட் பி ஈஸியஸ்ட் ஒன். ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரி காஸ் பையோட வேல்யூ மைனஸ் காஸ் பையோட வேல்யூ வந்து -1 ஹோல் பவர் என்ன காஸ் n பையோட வேல்யூ. அப்போ காஸ் 2n பையோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கும்? -1 ஹோல் பவர் 2n. தட்ஸ் நதிங் பட் 1 ஆப்வியஸாவே. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நான் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றேன். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல 2 பை ஸ்கொயர் மைனஸ் வெளியே எடுத்துங்க. காஸ் n பையோட என்ன தெரியுமா 1 ஆயிடும். 1 n கிடைச்சிருக்கும் ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல sin n பை ஆப்வியஸா 0. அது ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் இங்க அண்ட் ஒன் மோர் திங் யூ கேன் சப்ஸ்டிட் த 2 டிவைடட் பை n கியூப்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? 2 cos n பையோட cos 2n பையோட வேல்யூ 1. இப்போ லோயர் லிமிட் சப்ஸ்டிட் இங்கே x இருக்கு, இங்கே x இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 0. ஸோ இது 0. அண்ட் லாஸ்டா ஒரு டைம் தான் இருக்கும். தட்ஸ் சம்திங் பட் மைனஸ் டைம்ஸ் பிகாஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ மைனஸ் 2 டிவைடட் பை n கியூப்னு கிடைச்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ பை இங்கே ஒரு இது கேன்சல் ஆகிட போகிறோம். ஸோ மைனஸ் -2 ஸ்கொயர் தானே. ஸோ 2 ஸ்கொயர்னா 4 கிடைச்சிருக்கு. ஸோ -4 பை டிவைடட் பை n. ஸோ நீங்க இந்த இடத்துல f of x x ஸ்கொயர் x கியூப் கொடுத்தாலும் பயப்படாம ஒரே ஸ்டெப்பா எழுத பழகுங்க. பெர்னாலிஸ் ஃபார்ம்ல கரெக்டா அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம இருக்கக்கூடிய டைம்ல ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணா ஒரே டைரக்டா தான் எழுத ட்ரை பண்ணணும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலாஸ் வந்து டி ஆப்ஷன் பி தான். அதுக்கு இருக்கும் ஜஸ்ட் அந்த மைனஸ் அந்த ஏ அண்ட் பி மட்டும் தான் சேஞ்ச் ஆவாங்க. அதாவது இன்டெகிரல் ஓவர் e பவர் x sin bx and cos bx உடைய ஃபார்முலாஸ் ப்ராப்பரா பார்த்துக்கங்க. அகைன் இதுவுமே நம்ம எப்படின்னா ஒன் லைன்ல எழுதுனாக்கா அந்த ஃபார்முலா கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த u cos nx இன்டெகிரேட் பண்ணணும். cos nx இன்டெகிரேட் பண்ணா கிடைச்சிருக்கும். யா 1 டிவைடட் பை கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணிருக்க போறோம். அதுக்கு டோட்டலா sin nx டிவைடட் பை n. ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் x அதாவது நான் என்ன எடுத்தேன்னா uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 and so on. இதை தான் எழுத ட்ரை பண்ணலாம். x ஸ்கொயர் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 or 2x. அடுத்து sin nx இன்டெகிரேட் பண்ணணும். sin இன்டெகிரேட் பண்ணா கிடைச்சது மைனஸ் cos nx. கீழே எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு n இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணா nx ஓட n போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கொயரா மாறிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ அகைன் இப்போ அடுத்து என்ன பண்ணோம் ஃபார்முலா அப்படியே ஒரு பிளஸ் 2x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2. இங்க மைனஸ் cos இன்டெகிரேட் பண்ணும்போது sin nx divided by n cube கிடைச்சிருக்கும். இப்போ லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க கவனிச்சீங்கன்னாக்கா இந்த சைன் டைமும் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும் 0. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே சைன் டைம் இருக்கு. சைன் n பையோட வேல்யூ நமக்கு 0 தெரியும். ஸோ 1 divided by pi. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 0 அண்ட் இங்க உங்களுக்கு என்ன மைனஸ் 2 into 2 pi and minus cos 2n பையோட வேல்யூ 1. ஸோ மைனஸ் ஆஃப் 1 by n square and third time 0. And now you can substitute the lower limit. So lower limit substitute பண்ணுவோம். இங்க பாருங்க இது 0. ஏன்னா x multiply பண்ணி இங்க x multiply பண்ணிட்டு இங்க sin 0 will be 0. So directly we can put it for 0 value. So அப்ப இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா 1 divided by pi minus and minus plus, so 4 pi divided by n square கிடைச்சிருப்பான். So pi cancel ஆயிடுச்சுன்னா 4 by n square. ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலாவை ஒரே டைம்ல எழுத ட்ரை பண்ணி ஏன்னா இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. அந்த ஆன் த ஸ்பாட்ல தான் எழுத ட்ரை பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே ஆன் த ஸ்பாட்ல எழுத ட்ரை பண்ணுங்க. தட் மச் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க கவனிங்க A0 எல்லாமே ஒரே ஆன்சரா கொடுத்துட்டோம். அப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சா போதுனாக்கா ஏனை மட்டும் ப்ராப்பரா கண்டுபிடிச்சா போதும். ஸோ அது வந்து பிளஸ்ல கிடைக்கணும் இல்ல மைனஸ். இப்போ கண்டிப்பா இதுல நம்ம ரெண்டு ஆப்ஷனை எதுவுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது. நான் ரெண்டு இதுல காசு கொடுத்துருக்கான், ரெண்டு இதுல சைன் கொடுத்துருக்கான். அப்ப ஏதோ ஒருத்தன் 0 ஆக போறோம். யாரு 0 ஆக போறான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா கூட இப்படி ஈஸி. எதர் ஏஎன்னோ இல்ல பிஎன்னோ ஏதாவது ஒரு டைம் 0 ஆக போறோம். அந்த டைம் சேவா பண்றத கூட கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். எனக்கு தெரிஞ்சு ஏன் 0 ஆக வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல we get the answer something. Okay, let's try it. 1 divided by pi interval over 0 to 2 pi pi minus x the whole square cos nx dx. அகைன் நம்மளோட பெர்னாலிஸ் ஃபார்முலா தாங்க பியூர் பெர்னாலிஸ் ஃபார்முலா கரெக்டா யூஸ் பண்ணா பழகுங்க.
ஸோ இதை நான் என்ன பண்ணணும், யூடிடி. ஸோ ஃபர்ஸ்ட் யூ அப்படியே வச்சுப்போம், ரைட்டுங்களா? அடுத்து காசை இன்டெகிரேட் பண்ணா சைன் nx டிவைட் பை n. இப்போ இவனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருப்பான்னா 2 டைம்ஸ் பை மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிருந்திருக்கும். இன்ட்டு இப்போ நான் இவனை என்ன பண்ணியிருப்பேன்னா இன்டெகிரேட் பண்ணியிருப்பேன். ஸோ மைனஸ் காஸ் nx டிவைட் பை n ஸ்கொயர். அகைன் இவனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் இவன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தோம்னாக்கா 2 டைம்ஸ் மைனஸ் 1 கிடைச்சிருக்கும். ஸோ இந்த டைம் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இவனை இன்டெகிரேட் பண்ணோம் மைனஸ் சைன் nx divided by n cube நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ சப்ஸ்டிட்யூட் ஃபார் த லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட். ஸோ இது சிமிலர்லி யாரையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாக்கா பிஎன்னையுமே ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஒரு கெஸ் பண்ணிடலாம், எந்த ஆப்ஷன் வருன்றது கெஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலுமே நீங்க பிஎன்ஐமே ஒரு டைம் கண்டுபிடிச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ஆஸ் யூஷுவல் நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண நான் 0, பட் சைன் 2n பையோட வேல்யூனா 0 தெரியும். அப்போ இந்த என்டையர் டைம் உங்களுக்கு 0 இருக்க போகிறோம். ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 பை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ 2 டைம்ஸ் பை மைனஸ் 2 பைன்னு ஆயிருக்கும். அப்போ மைனஸ் பை மைனஸ் ஆஃப் காஸ் 2n பையோட வேல்யூ 1, ஸோ மைனஸ் 1 பை n ஸ்கொயர். அண்ட் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அகைன் சைன் n 2 பை இது சம்திங் 0. இப்போ லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண இங்கே பண்ணால் நான் 0 தான்ப்பா, பட் இந்த இடத்துல சைன் 0 இருக்கும், சைன் டைம் இருக்கா, சைன் 0 வேல்யூ 0. இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கான். ஸோ 2 டைம்ஸ், ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 டைம்ஸ் பை. அண்ட் இது உங்களுக்கு என்ன நடந்திருக்குனாக்கா காஸ் 0 கிடைச்சிருக்கும். காஸ் 0 வேல்யூ 1, ஸோ அங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ரைட்டுங்களா? ஸோ மைனஸ் 1 பை n ஸ்கொயர் இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மைனஸ் இன்ட்டு, ஸோ இங்கே ஒரு 2 மைனஸ் இருக்கு, டோட்டலாக ஒரு மைனஸ் 2 பை n ஸ்கொயர். ஸோ இது ஒரு மைனஸ். அப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஏஎன்ன்றது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா 0ன்னு ஆயிடுது. அப்போ ஏஎன் 0னா கண்டிப்பா கொசைன் டைம் வரப்போறது கிடையாது. ஸோ கொசைன் டைம் வராத ஆப்ஷன் தான் எனக்கு ஏதாவது இருக்கு. ஏன்னா ஏன் தான் 0, ஏன் 0னா ஏஎன் இன்ட்டு காஸ் nx நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ காஸ் nx வராது. அப்போ எனக்கு இவன் தான் எனக்கு வந்துடும், பிஎன் ஆப்ஷன் தான் எனக்கு வந்துடும். இப்போ இதுல மைனஸ் வந்திருப்பானா பிளஸ் வந்திருப்பானா அடுத்த கொஸ்டின். அப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பிஎனை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஸோ பிஎனை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு பிளஸ்ல வருதா, ஆக்சுவலா பிளஸ்ல தான் வரும், பட் யூ கேன் வெரிஃபை தட் அதுல எதுல எக்ஸாக்டா வருதுன்றதுங்க நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. ஸோ 46 ஆப்ஷன் வந்து நான் 0 செகண்ட் ஆகும். ஸோ அப்பர் லிமிட் இந்த இடத்துல 2 பை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். 2 பை சப்ஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு கிட்ட மைனஸ் பை, இங்கிட்ட மைனஸ் உங்களுக்கு என்ன ஒரு வெளியே ஒரு மைனஸ் இருக்கும், பிளஸ் மைனஸ். ஸோ இங்கே சாரி இது திஸ் இஸ் ஆல்சோ மைனஸ், ரைட்? சாரி இந்த இடத்துல தப்பா எழுதிருக்கோம். You can find out the answer actually. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இங்க ஒரு மைனஸ் கிடைச்சிருக்கு. ஸோ மைனஸ் 2 பை டிவைட் பை n ஸ்கொயர், இங்கேயுமே மைனஸ் 2 பை டிவைட் பை n ஸ்கொயர் கிடைச்சிருக்கு, ரைட்டுங்களா? we get the minus 4 பை. உங்களுக்கு என்டையர் என்ன இருக்குனாக்கா மைனஸ் காமனா வெளியே எடுத்திருக்கோம். வெளியே எடுக்கும் போது we get the answer for the first option. f of x will be continuous in the interval, then f of x எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸ் எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸா இருக்கும். For continuous function entire interval எல்லா பாயிண்ட்லயுமே கண்டினியூஸ். cos n பையோட வேல்யூ -1 whole for n, cos 2n பையோட வேல்யூ வந்து 1 ன்னு அர்த்தம். And f of x equal to x square. I think இதே ப்ராப்ளத்தை நம்ம டொமைனை கொஞ்சம் மாற்றி ஒர்க் அவுட் பண்ணோம். டேக் இட் எக்ஸசைஸ். டைரக்ட் இன்டெகிரேஷன் தான், வேற எதுவும் கிடையாது. கேன் ஃபைண்ட் அவுட் தி இன்டெகிரேஷன்ஸ். இது வந்து ஏஎன்னுக்கு, ஏஎன்னோட ஆப்ஷன்னா ஜெனரலைசேஷன் பண்ணுவோம், அவ்வளவுதான். இன்டெகிரல் ஓவர் x ஸ்கொயர் இன்டு cos n பை x 0 to பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி we can try to find out the answer. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ட்ரிகனாமெட்ரி இல்லைன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த 1 வீக் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா யூஜிடிஆர்ல ஒரு யூனிட்ல இருந்து ஒரு நாளைக்குமே we are already done it that 3 to 4 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ் நம்மள இருக்கக்கூடிய டைம்ல எத்தனை டைம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே ஒரு டாபிக்ஸ், ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்ட டாபிக் டிஸ்கஸ் பண்றேன். ஃபோரியர் சீரிஸ்மே நீங்க கேட்ட அந்த டாபிக் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ட்ரிகனாமெட்ரி ஆர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட கான்செப்ட் பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது செக்ஷன் வேணும்னா அதை நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணுங்க. தட்ஸ் ஆல்சோ வி வில் டிஸ்கஸ் இட். நம்ம அகாடமில வந்து
யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. as well as பிஜிடிஆர்பி அட்மிஷன் பி ஸ்டார்டட். உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுனாக்கா, உங்களோட எல்லா சப்ஜெக்ட் 3 to 4 சப்ஜெக்ட் பிஜிடிஆர்பி போயிட்டு இருக்கு. ஸோ அகாடமியில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பரை டிஸ்கஸ் பண்ணுங்க. மேக்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் யூனிட் போயிட்டு இருக்கு. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ ஜாயின் வித் பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஆல்.